ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மதி நித்யா விலாக்ஸ். நம்ம வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். ராமநாத சுவாமி சன்னதிக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் நைட்டே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து நைட்டு 1:30க்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. கரெக்டாக 1:30 நாங்கள் வீட்டில் வந்து 12 1 மணிக்குன்னு சொன்னாங்க. 12:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே போய்ட்டு வண்டியை போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே பைக்கை போட்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். 1:30க்கு தான் வந்துச்சு ட்ரெயின். 1:30க்கு கிளம்பி காலையில் கரெக்டாக 5:30க்கெலாம் போயிடுச்சு ராமேஸ்வரம். துருவா ஒரே ட்ரிப்பு தான். கரெக்டாக லாஸ்ட்டு வண்டி ராமேஸ்வரத்தோட முடியுது அந்த ட்ரிப்பு. ராமேஸ்வரம் போயிட்டு காலையில் 5:30க்கெலாம் போயிட்டோம். நாங்கள் கடலில் குளிக்கலை. நாங்கள் ஃபஸ்ட்டு சரி கோயில் போய் சாமி கும்பிட்றலான்னு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருந்தோம். அப்போ குளிச்சிட்டோம். சரி ஃபஸ்ட்டு சாமி கொண்டு நேராக நாங்கள் வந்து குளிச்சுட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கோயில் கிளம்பிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி அங்கேருந்து வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. கூட்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரம் காலையிலே போனதுலாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. போக போக அப்புறம் கூட்டம் ரொம்ப வந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். டேரெக்டாக விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போய் கோயிலுக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிறோம். இல்லை, இனிமேல் நீங்கள் லைனில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லைனில் போனோம். அப்படியே லைனில் போயிட்டு அவ்வளோ கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. இங்கிட்டு ஒருத்தவங்க வந்து பணம் கட்டி போகிறாங்க. அவங்களாம் விறுவிறுன்னு போகிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த லைனில் போயிட்டோம். நம்ம நார்மல் லைனில் போயிடுவோம் அப்படின்ட்டு கரெக்டாக விறுவிறுன்னு போயிடுச்சு. நாங்கள் சீக்கிரமாக 7:30க்கெலாம் போகிறதுனால கொஞ்சம் தூரம் அப்படியே பையன் வெளியே எடுத்தான், பெரிய பையன். அப்புறம் அப்படியே நான் மாற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் தூரம் அப்படியே எடுத்தேன். இப்படி மாற்றி மாற்றி எடுத்தோம். கொஞ்சம் உள்ளே ஒன்றி ஆனோம். கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வீடியோ உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே லைனில் போகிற வரைக்கும் எடுத்தோம். அதுக்கப்புறம் உள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டோம். எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போயிட்டே இருக்குது தூரம், அவ்வளோ தூரம் பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. நேராக டைரெக்டாக போயிருந்தா கொஞ்சம் தூரமாக என்னென்னு தெரியல. லைனில் போனதுனால அப்படி தெரியுதா என்னென்னு தெரியலை. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப தூரம் மாதிரி தெரியுது பார்த்தா. உள்ளே நம்ம லைன்லேருந்து சாமியை போய் பார்க்க போகிறதுக்கு அவ்வளோ தூரம் லைன் சுற்றி போட்டிருக்காங்க, லைன் விட்டுருக்காங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும். நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா. எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரேன்னே தெரியல. போயிட்டு லைன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். ஒன்று கரெக்டாக போணுச்சு. நாங்கள் போகல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே டக்குன்னு வந்துருச்சு கூட்டம். ஃபுல்லாக கூட்டம். அந்தந்த இடத்துல பெஞ்சு அங்கங்கே அப்படியே கொஞ்சம் தூரம் உட்காந்துக்கிட்டு போகலாம். ஒன்றும் தெரியலை. ஆனால் அந்தந்த இடத்துல அப்படியே முக்கம் அப்படியே பெஞ்சு போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி. ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எல்லாம் அங்கே ஓம் சக்தி கோயில் போயிட்டு வர்றவங்க முழுக்க அங்கே பாதி கூட்டம் அங்கே ஓம் சக்தி கோயில் போயிட்டு வந்தவங்க கூட்டம் தான் இருந்துச்சு. எல்லாம் ஓம் சக்தி கோயில் போயிட்டு இங்கே டேரெக்டாக வருவாங்க போல இருக்குது. அப்புறம் எல்லாம் தமிழே பேசலை அதிகம். அங்கே எல்லாம் ஒரு பாஷையில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். இங்கே பாருங்க, இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. இந்த இடம் அழகாக இருந்துச்சு. நம்ம வெளில வரையில் அழகாக இருந்துச்சு. இந்த 2 சைடும் இந்த பில்லர் தூண் மாதிரி வச்சு இருக்கவும் நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த இடம் பாருங்களேன், வீடியோவில் தெரியும் உங்களுக்கே. சரி, இதை ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு என் பையன்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் எடுறா அந்த வீடியோவை அப்படின்ட்டு கொடுத்தேன். கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போனோம். அப்படியே நல்லா இருந்துச்சு அழகாக. இந்த கோயிலுக்குள்ளே போனதுலேயே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வெளியில் வந்துட்டோம். எந்த சைடு போகிறோம் எந்த சைடு வர்றேன்னே தெரியல. நாங்கள் போனது ஒரு வழி, வந்தது ஒரு வழி. லாஸ்ட்டு வந்துட்டோம். போகிறது ஒரு வழி, வர்றது ஒரு வழி. எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் செப்பல் போட்டோம்னே தெரியலை. ஒரு ரவுண்டு போனோம். இந்த பக்கம் போனோம். அப்புறம் அந்த இருக்க கடைங்கள்கிட்ட கேட்டுட்டு என்ட்ரன்ஸ் எங்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த சைடு போங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கிட்டால திரும்ப போயிட்டு ஒன்றும் புரியலை, எனக்கு சுத்தமாக புரியலை. அப்புறம் அப்படியே போயிட்டு அப்புறம் செருப்பு போட்ட இடத்த கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஊரையும் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்து தனுஷ்கோடி போனோம். தனுஷ்கோடி போயிட்டு அப்புறம் இவர் அப்துல் கலாம் சமாதிக்கு போனோம். நல்லா இருந்துச்சு அப்துல் கலாம் சமாதி. அது கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன். முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தனுஷ்கோடி போனோம். நல்லா இருந்துச்சு தனுஷ்கோடியும். கடலில் போய் அங்கே போய் குளித்தோம். தனுஷ்கோடியில் குளிச்சுட்டு
அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், போடலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.